அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுகிறது. நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராகு 9லும் கேது 3லும் சஞ்சரித்தாலும் கூட ராசிக்கு அவ்வளவு சகாயமான கிரகங்களாக பார்க்க முடியாது. என்றால் ராசியின் அதிபதியின் பார்வையில் ராகு கேது மட்டும்தான் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் ராகு கேதுவின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிழல் கிரகங்கள் ஆயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார். கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை 2 கிரக நிலைகளின் மீதும் செலுத்துகின்றன. இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரித்து கன்னி ராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். கேது கன்னி ராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார். இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 2 கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மேலும் குறிப்பாக ராகு கேதுவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவுல உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புக்திகளோ திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாருங்க. தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கு கால் வலி ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது இவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான். அந்த திருடன் இவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறான். கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார். அவரிடம் மிக பெரிய அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பயணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது. இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அவர் அந்த பணத்தை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் அவர் சற்று கண்ணசர்வது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடுகிறான். இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார். துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார். ஆனால் அந்த வேளையில் தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடைந்து
வந்து நிறுத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது. இந்த திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார். அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும். தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு. மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு. தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்றே சொல்லலாம். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு. ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். அதில் முதல் படியாக தான் இந்த ராகு கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக 2025 ஏப்ரல் 25 வரை இந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும். ஆனால் அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 8 மற்றும் 2 ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும். மற்ற இடங்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் உண்டு. தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வலு இழக்கின்றன. அவற்றின் வீரியம் குறைகிறது. எனவே பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். நன்மை இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரக நிலைகளும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட இதுவரை அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் அமைப்புகள் இருந்தன. தற்போது குருவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுவும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. அஷ்டம சனியின் ஆதிக்கமும் வெகுவளவில் குறைந்து விட்டது. எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல திட்டமிட்டபடி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த மந்தமான நிலைகள் அனைத்தும் மாறுகிறது. ராகு கேது முன்னோக்கி நகர்ந்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இதன் காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், சரிவுகள் போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பல அதிரடியான மாற்றங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அவை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. கலைத்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆடு மாடு கோழி வளர்ப்புல
அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் தங்கள் சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக என எதுவாக இருந்தாலும் அவற்றில் வெகுவளவில் சிரமங்கள் குறைந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை துவங்குவதற்கு முன் வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டு செயல்படுங்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இயன்றால் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். வெகுவளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைந்து நன்மையும் சுபிட்சமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்.